துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலும் நடத்தி வந்தே, இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலும் நடத்தி வந்தே, துதி உமக்கே. ஆமென். அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர், இத்தனை உடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர், துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். அதிசய தேவனே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே. நன்றியோடு நன்றியோடு அன்போடு ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதி வளர்வான் என்று, சின்னவன் ஆயிரமோ பலத்த ஜாதி வளர்வான் என்று, வளர்கின்றோமே வாழ்த்துகிறோ, வாக்குதத்தம் நிறைவேறுதே, வளர்கின்றோமே வாழ்த்துகிறோ, வாக்குதத்தம் நிறைவேறுதே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். அதிசய தேவனே துதி உமக்கே, எல்லா மகிமை துதி உமக்கே. ஆமென். எல்லா நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு நிறைய காரணர். ஆமென். இத்தனை ஆண்டு பலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர், இத்தனை ஆண்டு பலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர், துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். அதிசய தேவனே துதி உமக்கே. இடுக்கமான வாசலிலும் நெருக்கமான வழிகளிலோ, இடுக்கமான ஆமென் நெருக்கமான வழிகளிலோ நடத்தினாலும் குறைவில்லையே, உள்ளும் புறம்பும் செழிப்புதானே, நடத்தினாலும் குறைவில்லையே, உள்ளும் புறம்பும் செழிப்புதானே, துதி உமக்கே. ஆமென். ஆமென். அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. ஓ ஹல்லேலூயா, துதி உமக்கே. இத்தனை ஆண்டு பலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர், இத்தனை ஆண்டுகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நடத்தி வந்தீர், துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. லீலி புஷ்பமாய் வளர்ந்திடுவார், கேதருவார். எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய்
திடமா உம்முடைய கிருபையே எங்களை மாற்றுகிறது. உயர்ந்திடுவார் பணியை போல இறங்குகின்றேன் ஆதரவா. ஹalleluya. பணியை போல இறங்குகிறேன் ஆதரவா இருக்கின்றேன். துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமே. நன்றி செலுத்தி கர்த்தருக்கு. தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் பலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தே. இத்தனை ஆண்டுகள் பலமுடனே. ஆமே. தாழ்வில் என்னை ஆமென் உயர்த்தி எல்லை மகிழ்ந்தவரே. தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி என்னை மகிழ்ந்தவரே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு ஆமை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவேன். துதி உமக்கே. ஹalleluya. தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. ஓ ஷலலமந்தலரபா ஓ ரிகபலரர. இத்தனை ஆண்டு பலமுடனே பெருக்கத்திலோ நடத்தி வந்தே. இத்தனை ஆண்டுகள் பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உடைய கிருபை, இரக்கம், தயவப்பா வந்தே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஹalleluya. அதிசய தேவனே. அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்னேருள். ஹalleluya. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்னே. ஆமென், ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. பிரைஸ் தி லார்ட். துதி உமக்கே. ஓ நன்றி ராஜா. தேவனே கே இத்தனை ஆண்டுகள் ஆமென் நெருக்கத்திலோ இனிமேல் நடத்த வல்லவர். இத்தனை ஆண்டுகள் ஆமென், ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஆமென். தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி எல்லை மகிழ்ந்தவரே. தாழ்வில் எல்லை நினைத்தவரே, உயர்த்தி எல்லை மகிழ்ந்தவரே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவே. தோண்டி எடுத்த எந்த நிலைமையிலிருந்து எடுத்தீரோ அதெல்லாம் நினைத்து துதித்திடுவேன். சொல்வோமா? தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. ஆமென். துதி உமக்கே, அதிசய தேவனே. நமக்கு ஆதரவா இருக்கிறவர். ஆமென். லீலி புஷ்பமாய் மலர்ந்திடுவார்,
வாக்குத்தத்தங்கள் நம் ஒவ்வொருவர் மீதும். ஆமென். லீலி புஷ்பம் வளர்ந்திடுவான், இனிமேலும் கேதருவான் உயர்ந்திடுவான். பணியை போல இறங்குகிறேன், ஆதரவா இருக்கின்றேன். பணியை போல இறங்குகிறேன், ஆதரவா இருக்கின்றேன். ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். அதிசய தேவனே, துதி உமக்கே. ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் ஆமென், ஆமென், ஆமென் நெருக்கத்திலோ ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனை தேடுகிற ஒவ்வொருத்தர் மேலையும் ரகசிய செயல். ஆமென், ஆமென். அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என் மேல் உள்ளதே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என் மேல் உள்ளதே. துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலோ ஆமென். நன்றி செலுத்தி கர்த்தருக்கு துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஓரி கமந்தலரப ஷதரமந்தபதலர. துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, praise you Lord, praise you Lord. துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். நன்றியோடு உணர்வோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நிலைமை, இந்த தகுதி, இந்த பாதுகாப்பு, இந்த நல்ல பாதைகள், வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது, கர்த்தர் செய்ததுக்கெல்லாம் நன்றியோடு நம்ம வாழ்ந்து, கர்த்தரை உண்மையோடு ஜெபித்து, கர்த்தரை துதித்து, நன்றியோடு வாழ வாழ, கர்த்தருக்கு பயந்து தீமைகளெல்லாம் விட்டு விலக விலக விலக, யோபின் குடும்பத்தின் மேல எப்படி ரகசிய செயல், யாரும் பார்க்க முடியாத தேவனுடைய ஆசீர்வாத நடத்துதல், உயர்வுகள், தேவனுடைய செயல்கள் இருந்ததோ நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? தேவ ரகசிய செயல்களோ இன்றும் என்மே. ஆமென். விசுவாசத்தோடு தேவ ரகசிய செயல்களோ இன்றும் என்மே. ஆண்டவர் நோக்கி துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, praise you Lord. துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே. இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள்
praise you Lord. நெருக்கத்திலோ நடத்தி நன்றி செலுத்தி எல்லாரும் இத்தனை நாமல்ல கர்த்தரை ஜீவனோடு இருக்க செய்கிறார். நெருக்கத்திலோ துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. ஆமென். அப்படியே கர்த்தர் எல்லாரும் வாஞ்சையோடு தாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வழியில தான் உண்மையான சமாதானம். கர்த்தரை தேடுகிறதுனால தான் உண்மையான பேரின்பம் இருக்கிறது. ஹalleluya. ஒரு ஆத்மாவுக்கு வேற எங்கேயும் கிடைக்காத இளைப்பாறுதல், சமாதானம், ஒரு நல்ல ஆறுதல், தேறுதல் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. பாவ இன்ப சந்தோஷங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய சமூகம் தான் ஆத்மாக்களை இளைப்பாறுதல் ஸ்தலமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தால் நிரப்புங்கண்டு கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. கர்த்தருடைய சமூகத்தை தேடுறதுனால, காத்திருப்பதுனால நம்ம ஆன்மா பரிசுத்த அடையும் பலனை தேவன் தருவார். சத்தியத்தை கை கொள்ளக்கூடிய பலனை தருவார். உலக வாழ்க்கையில வெற்றியான நடத்துதலை கர்த்தர் தருவார். நம்முடைய ஆன்மாவில் ஒரு பெரிய சந்தோஷம், எடுபடாத சந்தோஷத்தை தருவார். ஹalleluya. எல்லாரும் கேட்போமா? உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை, ஆமென், நித்தம் என்னை, ஆமென். உந்தன் சமூக எத்தனை இல்வ, உந்தன் சமூக எந்த நின்பலனே. உந்தன் சமூக எத்தனை இன்ப, உந்தன் சமூக எந்த நின்பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடும். உந்தன் சமூகத்தால், ஆமென், நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூக, ஆமென், மூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூக சோதனைகளை தாண்ட பலன், பாவத்தை ஜெயிக்க பலன். ஹalleluya. வைத்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே. ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே. புது பலத்தால் கிருபையால் புது எண்ணெயால் நிரப்பிடுமே. புது பலத்தால் புது எண்ணெயால் நிரப்பிடுமே. புது எண்ணெயால் நிரப்பிடுமே. உந்தன் சமூக உண்மையாய் உணர்ந்து தாகத்தோட எந்த நின்பலனே. உந்தன் சமூக,
the Lord. உந்தன் சமூக எந்த நின்பலனே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை. ஹalleluya. உந்தன் சமூகத்தால் வெற்றியாக நடத்துங்க ராஜா. வல்லமையால் எங்களை நிறைத்து ஆமென். நித்தம் என்னை நடத்திடுமே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். Praise the Lord. ஆமென். உந்தன் சமூகம் எந்தன் என்றும் செல்லட்டுமே உந்தன் சமூக எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. எதிரி வீழ்வார் வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினால். எதிரி வீழ்வார். ஆமென் ஆமென். சாத்தானுடைய தந்திரங்கள் தோற்று போகும். எதிரி வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினால். தேவனின் சமூகத்தினால் உந்தன் சமூக ஆமென். உந்தன் சமூக எந்த நின்பலனே உந்தன் சமூக ஆமென். உந்தன் சமூக எந்த நின்பலனே உந்தன் சமூகத்தால் விடுமே நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூக எத்தனை இல்பம். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். உந்தன் சமூகம் ஆமென். சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீதும் இறங்கிடுமே. சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீதும் இறங்கிடுமே. அக்கினி எங்கள் ஜீவம் எங்கள் வாழ்க்கை அனல் உள்ளதால் அக்கினி மயமா மாற்றும் எழும்பி ஆமென். அக்கினி மயமா எழும்பி பிரகாசிக்க எழும்பி பிரகாசிக்க உந்தன் சமூகம் எத்தனை இல்பம். உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகம். Praise the Lord. உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுவே நித்தம் என்னை நடத்திடுவே உந்தன் சமூகத்தால். ஆமென் அப்பா. எங்களை நடத்தணும் ஐயா. நீங்க நடத்துங்க ராஜா. ஆமென். நித்தம் என்னை நடத்திடுமே உந்தன் சமூகத்தால். ஆமென். நித்தம் என்னை நடத்திடுமே நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். உந்தன் சமூகம் தேவ நமக்கு இறங்கும் பொழுது ஆமென். உந்தன் சமூகம் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே பூமி குலுங்கும் வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். பூமி குலுங்கும் வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும். தேவன் எங்க உலவுகிறாரோ அங்க அந்த காரணம் இடமே இருக்க முடியாது. ஆமென். நடுங்கி ஓடும் தேவனின் சாத்தான் சேனை
துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். தேவனின் வருகையினால் உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலாமே. உந்தன் சமூகத்தில் இருக்க 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 எங்கள் சிந்தை எங்கள் ஆன்மா எல்லாம் பலனடையும். ஆமே. எந்த நின்பலனே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் ஆமே நித்தம் என்னை, ஆமே நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இல்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகம் எத்தனை இல்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. மனிதனோடு பேசும் வார்த்தைகள் மாயாய் மறைந்திடுதே. மனிதனோடு Praise the Lord மாயாய் மறைந்திடுதே. தேவனோடு பேசும் வார்த்தைகள் நன்மைகள் அளித்திடுவே. தேவனோடு ஆமே நன்மைகள், ஆமே தேவனோடு பேசும் வார்த்தைகள் நன்மைகள் அளித்திடுவே, நன்மைகள் அளித்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகம் உடைய பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆமே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபித்து வல்லமையால் தரிப்பிக்கப்பட ஆமே நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவேன். பரிசுத்தம் அடைந்து அடைந்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவேன். புது பலத்தால் புது எண்ணெய் பிறப்பிடுவேன். புது பலத்தால் ஆமென் புது எண்ணெய் பிறப்பிடுவேன். புது பலத்தால் ஆமென் ஹalleluya ஆமென். புது பலத்தால் புது கிருபையா புது எண்ணெயா இதனாலும் வேண்டிய கிருபைகள் புது பலத்தால் புது எண்ணெயா நிரப்பிடுவே. புது பலத்தால் ஓ ஷாபாதாலபா நிரப்பிடுவே. புது பலத்தால் புது கிருபையா புது எண்ணெயா நிரப்பிடுவே. புது எண்ணெயா நிரப்பிடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் ஆமே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் எல்லை ஹalleluya ஆமென். உந்தன் சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. உந்தன் சமூகம் ஆமென். நாங்கள் தனியா இந்த பூமியில வாழக்கூடாதப்பா. உங்களுடைய சமூகத்தோடு நாங்கள் இருக்கணும்ப்பா. எதிரி வீழ்வான் வெற்றி அடைவேன். எங்களை மடங்கடிக்கு வருகிற அத்தனை வல்லமைகளை ஆமென். எதிரி வீழ்வான் வெற்றி அடைவேன். தேவனின் சமூகத்தினால் எதிரி வீழ்வான். தேவனின் சமூகத்தினால் எதிரி வீழ்வான். ஆமென்.
அத்தனை வல்லமைகளை விழுந்து போகும். எதிரி வீழ்வார், வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினார். எதிரி வீழ்வார், வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினார். தேவனின் சமூகத்தினார். உங்கள் சமூக எத்தனை இன்பம், உங்கள் சமூக என்னின் பலனி. உங்கள் சமூக ஓ எவ்வளவு இன்பமானது. ஆமே என்னின் பலனி. உங்கள் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. ஆமே வாஞ்சையோடு வாஞ்சையோடு ஆமே ஆமே நித்தம் என்னை நடத்திடுமே. உங்கள் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை நடாமே நாமே நாமே உங்கள் சமூகத்தால் ஹல்லேலூயா என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை ஓ பிரைஸ் தி லார்ட். உங்கள் சமூக எத்தனை இன்பம், உங்கள் சமூக பிரைஸ் தி லார்ட். உங்கள் சமூக எத்தனை இன்பம், உங்கள் சமூக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஷபதலரபா. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை பிரைஸ் தி லார்ட். உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை ஹல்லேலூயா. உந்தன் சமூக தன இன்பம், உந்தன் சமூக ஷரரமாந்தலரா. உந்தன் சமூக எத்தனை இன்பம், உந்தன் சமூக ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வாழ்க்கையில் அதிகமாக இருக்க, நாம் அவரை நிறைய தேட, அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ எல்லாரும் வாஞ்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியில் எத்தனையோ போராட்டம், மனுஷருடைய போராட்டம், பல சிக்கல்கள், பல வல்லமைகள், பல சூழ்ச்சிகள், தந்திரங்கள், ஹல்லேலூயா, கவிழ்க்க பார்க்கிற நிலைமைகள், இன்னும் சாத்தான் சிற்றின்பம், பாவம், வீணான அநேக காரியங்களை கொண்டு போராடுவான். இதெல்லாவற்றையும் நம்மளால மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தில் நாம் நிறைந்து அவர் நம்மை நடத்தும் பொழுது சகலவற்றையும் அவர் ஜெயிப்பார். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், உந்தன் சமூகத்தால் நிரப்பி எல்லாரும் வாஞ்சையோட ஆமே நடத்திடுமே. ஒவ்வொரு நாளும் உந்தன் சமூகத்தால் ஆமே நித்தம் ஜெபமாக வாஞ்சையாக ஆமேனப்பா. நித்தம் என்ன எங்களால ஒன்று முடியாது. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை உந்தன் சமூக எத்தனை இன்பம், உந்தன் சமூக எந்தனின் பலனே. உந்தன் சமூக ஹல்லேலூயா. உந்தன் சமூக ஓ ஷபந்தலரபா. கர்த்தருடைய பலத்துக்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை நடத்த வேண்டும் என்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நின்றவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் ஹalleluya. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. கர்த்தருடைய உதவி ஒத்தாசை நம் வாழ்க்கையில் பெருகும்படியாய் ஆண்டவரே என்னை உடைய வெள்ளத்தால் நிரப்புங்கப்பான் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தின தேவனை இனிமேல் நடத்த முடியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya. பலவீனமானவர்கள் கர்த்தருடைய சப்போர்ட் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய உதவி இல்லைனா நம்முடைய வாழ்க்கை தோல்வியானவே காணப்படும். பிரைஸ் the Lord. சிற்றின்பத்தில், பாவத்தில், பலவித சோர்வில், துக்கத்தில், வீண் கவலைகளில் முடங்கி போயிருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது அத்தனை காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பலவீனமான மனுஷன் பலத்தினாவி வாருமையா, பலவீனமான பலத்தினாவி வாருமையா, வாரும் பலனே, வாரும் பலனே, வாரும் பலனே, வாரும் பலனே. பலவீனமான உண்மை நிலையை உணர்ந்து ஆண்டவர் நோக்கி வாருமையா, பலவீனமான. ஆமே, உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்க பலவீனமானவர்கள். ஆமே. ஆவியே தூய ஆவியே தூய. Praise the Lord. ஆவியே தூய ஆவியே தூய. ஆமே. மண்ணான மனுஷன் நானையா, மகிமையின் ஆவியே. தீய சுபாவங்கள், எண்ணங்கள் நிறைந்த மண்ணுக்குரிய மனுஷர்கள். ஆமென். மகிமையின் ஆவியே வாருமையா, வாரும் தேவா, வாரும் தேவா, வாரும். ஆமென். வாஞ்சையோட வாரும். மண்ணான மனுஷன் நானையா, மகிமையின் ஆவியே வாருமையா, மண்ணான மனுஷன் நானையா, மகிமையின் ஆவியே. Praise the Lord. ஆவியே தூய ஆவியே தூய. Praise the Lord. ஆவியே தூய. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்னை அபிஷேகிங்க ஆவியானவரை, அபிஷேகியும் தூய. ஆமென். அனல் மூட்டும் தூய, அபிஷேகியும் தூய.
அனல் மூட்டும் தூய ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய பலப்படுத்தும் தூய ஆமே, ஸ்திரப்படுத்தும் எங்கள் மனம் சிந்தனை உம்முடைய வழிகளிலே நிலைத்து நிற்க பலப்படுத்தும் ஆமே, அசையாமல் உறுதியாக நாங்கள் ஜீவிக்க ஆமே, மனதில பலத்தை பலப்படுத்தும் தூய. சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களும் கேளுங்க, பலப்படுத்தும் ஆவியானவரே, பலப்படுத்தும் தூய ஆவியே. ஓ ஷாமா தலராபா ஆமே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆமே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவி ஆமென் ஆமென், அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, தூய மண்ணானவர்கள் மண்ணான மனுஷன் தானையா, மகிமையின் ஆவியே. தாழ்த்தி நம்மளை உணர்ந்து மகிமையின் ஆவி வாருமையா, வாரும் தேவா, வாரும் ஆமென், வாரும் தேவா, தேவா. மண்ணான மனுஷன் தானையா, மகிமையின் ஆவியே. மண்ணான சிந்தனைகளை எண்ணங்களை அகற்றி ஆமென் ஆமென், மகிமையின் ஆவியே வாருமையா, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, பலவீனமா மனுஷன்னா பலத்தினாவி வாருமையா, பலவீனாமே ஆமே ஆமென். பலமா எங்களை மாற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில ஆமே, வாரோ பலனே, வாரோ பலனே, வாரோ பலனே ஆமென். தாழ்த்தி கேளுங்க, பலன் தாங்கப்பா ஆமென். பலவீனமான மனுஷன் பலத்தின் ஆவியே, ஓரி கமதலரபா, ஓ ஷபாத் கலலரபா கபலரபா ஆமென். வாருமையா ஆவியே, தூய ஆவியே ஆமென் ஆமென், ஆவியே. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். தமிழ்த்து வேண்டி கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்றார். வாஞ்சையோட என்னை அபிஷேகிங்க ஆவியானவர், அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய
Praise the Lord. அபிஷேகியும் தூய ஆவியே. ரிகாபந்தலலலரா. ஷதரபா கவந்தலரபா. ரிவத்தலலரபா கவந்தலரபா. Oh, amen, 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 amen. அபிஷேகியும் தூய ஆவியே. அனல் மூட்டும் தூய பலப்படுத்தும் ஆவியானவரே. பலப்படுத்தும் தூய ஆவியே. சீரப்படுத்தும் தூய ஆவியே. பலப்படுத்தும் தூய ஆவியே. சீரப்படுத்தும் தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே. ஆவியே தூய ஆமென். ஆவியே தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே. ஆவியே தூய ஓரிதாமந்தலரா. ஸ்யாமந்தலரா. தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே. ஆவியே தூய ஆமென். ஆவியே தூய Praise the Lord. ஆவியே தூய Oh, hallelujah. ஆவியே தூய Oh, hallelujah. வருகிற முதல் நோக்கமே பலவீனமான பாவத்தில் விழுந்து போகிற வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். இரண்டாவது, சமாதானத்தை உண்டாக்குவார். உலகத்தின் வாழ்க்கையிலும் கூட நம்மளை டைரக்ஷன் காண்பித்து வெற்றியான பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. வரப்போகிற காலங்களை முன்பாகவே அறிந்தவர் அவர். எனவே இன்றைக்கு நம்முடைய அறிவை வைத்து நாம் நடக்கும் பொழுது இடறி விழுவோம். அவர் நம்மை நடத்தும் பொழுது நம் இடறி விழ மாட்டோம். ஹல்லேலூயா. உலக வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் ரொம்ப தேவையான ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. உம்மையே நானே சிப்பேன். உம்மையே நானே சிப்பேன். உம்மையே நான் ஆமே. உன்னதரே ஏசையா உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதை தேங்க்யூ லார்ட். இந்த புயல் வந்து மோதி அவர் சமூகத்தில் ஜெபிக்கிற முழங்கால் படிக்கிற ஒவ்வொரு வெற்றியாளர்கள் தான் நிலைத்து நிற்பார்கள். இந்த புயல் வந்து praise the Lord அசைக்க நான் அசைக்க எல்லாரும் உம்மையே நானே சிப்பே. உம்மையே. அவரை நேசிக்கிறவர்களுக்கு குறைவே இல்லை. ஆமென். உம்மையே. அவர் சமூகத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ, உன்னதரே ஜெபத்தை வாஞ்சிக்கிறோமோ, அவர் தேடுவதை வாஞ்சிக்கிறோமோ, உம் சந்நிதியில் முழங்காலில் ஆமென் பாதையில் நான் இந்த புயல் வந்து மோதி ஆக்கினாலோ அசைக்க ஆமென். இந்த புயல் வந்து ஆக்கினாலோ அசைக்க ஆமென். நான் அசை நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான தேவனை நேசிக்கின்றேன்
உம்மைத்தானே. ஆமென். நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே. ஆமென். அந்தஸ்து, அழகு எல்லாம் மாயை. நிலையான தேவன் ஐயா உம்மைத்தானே. ஆமென். நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. என் நினைவெல்லாம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே. ஆமென். நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன். Praise the Lord. உம்மைத்தானே. ஆமென். ஐயா உம்மைத்தானே செய்யா. ஐயா உம்மைத்தானே. ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை. ஹல்லேலூயா. துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Praise you Lord. துதி ஆராதனை. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிலையானவர், நிலையான பொருள், நிலையான தேவன் அவரே. ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாரும் நம்ம இணைந்தவர்களாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பூமி இறங்கி வந்து அரசாட்சி செய்ய போகிற ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களுக்கும் ராஜா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். போதும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு இயற்கையாகவே நல்ல ஒரு உழைக்கிறவனா இருக்கிறான். அவனிடத்துல பல தந்திரங்கள், பல தவறான நோக்கங்கள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருக்கிறவனா இல்லை, அவன் உழைக்கிறவனாய், பிரயாசப்படுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். தன் சொந்த மாமா அம்மா கூட பிறந்த சகோதரன் வீட்டுக்கு தான் போயிருக்கிறான். அவங்க மாமா வந்து அவனை வரவேற்கிற, கட்டி முத்தம் பண்ணி அழைத்து கொண்டு போய் வரவேற்கிறாரு. 1 மாதம் அந்த யாக்கோபு பராமரிக்கிறார். ஆனால் போன அந்த நாள்ல இருந்து அவன் விருந்தாளி மாதிரி அங்கே தங்காம அவன் உழைக்கிறான். அதனால்தான் நீங்க அடுத்த 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவங்க மாமா சொல்றாரு, சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? நீ எந்த பிரதிபலனும் இல்லாம எனக்கு வேலை செய்றியே, அப்படி பண்ணலாமா? நீ என் மருமகனா இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னது ஒரு தந்திரத்துக்காக.
ஆனா நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ற விஷயம், அவன் சும்மா விருந்தாளி மாதிரி போயிட்டு ஒரு மாசம் தங்கல. அவன் போன இடத்துல அவன் பிரயாசப்படுறான், வேலை செய்கிறான். அங்க இருக்கிற ஆட்டு மாடு மந்தை எல்லாமே, ஏன்னா அவங்க வீட்டிலேயே ட்ரைனிங் சின்ன வயசுல இருந்து. ஏசா அவன் வேற மாதிரி இருந்தாலும் யாக்கோவை பார்த்தீங்கன்னா ஆடு மாடை பராமரிக்கிறது, மேய்க்கிறது, எத்தனை விஷயத்தை அறிஞ்சிருந்தான். அந்த பிஸ்னஸ், அவங்க அப்பா செஞ்ச அத்தனை விதமான பிஸ்னஸ், அவங்க செஞ்ச அத்தனை தொழிலையும் அவன் நல்லா கற்று தேர்ந்து உறுதுணையா இருந்து அம்மா கூட இருந்து சமையலை கத்துக்கினான், சமையல் செய்வான், ஆடு மாடை பராமரிப்பான். அவங்க அப்பாவுக்கு விவசாயம் இருந்துச்சு, வயல்வெளி, அதை பத்தி அவனுக்கு அறிவு இருந்துச்சு. இன்னும் இப்படியாக ஒரு குடும்ப பாங்கான ஒரு சிந்தனை உள்ளவனாக இந்த யாக்கோபு காணப்படுகிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருப்பது இந்த பூமியில நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாமல் ஒன்றும் செய்யாமல் நாம் சும்மா இந்த பூமியில இருப்பதை, அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அருவருக்கிறார். உழைப்பில்லாமல், எந்த விதமான பணி சுமைகள் இல்லாமல், எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல், எந்த ஒரு வேலைகளை செய்யாமல் சும்மா இருக்கிற, கஷ்டப்பட விரும்பாத அத்தனை பேரையுமே கர்த்தர் இந்த பூமியில விரும்புகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் ஏன் யாக்கோபை நீ எனக்கு சும்மா வேலை செய்யக்கூடாது, சம்பளத்துக்காக வேலை செய்யணும்னு கேட்டானா, சும்மா எத்தனை நாள் வேலை செய்ய முடியும்? சம்பளம் கொடுத்தா இன்னும் உற்சாகமா நமக்கு வேலை செய்வான். ஏன்னா யாக்கோபு வந்த நாள்ல இருந்து அந்த ஒரு மாசத்திலேயே அவன் லாபானுடைய ஆடு மாடுகள்லாம் பெருக ஆரம்பிக்குது, ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இவன் கூட அவங்க தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அவன் சொல்றான். 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்படி உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால், நீ வந்ததிலிருந்து, நீ கை வச்சதிலிருந்து, நீ வேலை செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து ஆசீர்வாதமா இருக்குது எனக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த ஒரு மாசத்துலே. அதனாலதான் சொல்றான், இவன் சும்மா நமக்கு மருமகன்ற ஒரு போர்வையில அவனுக்கு எதுவுமே நம்ம செய்யாம அவன் வேலை செஞ்சாலும் சலிச்சு போயிடுவான். இன்னொரு தந்திரம், சம்பளம், அவன் யாக்கோபு லாபானுடைய குமாரத்தை விரும்புகிறத அந்த ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிடுறான் லாபான். அதெல்லாம் என்ன பண்றான்னா, இவனே கேட்கட்டும், சம்பளம் இதான் கேட்பான். இதை கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இவனை அப்படியே இங்க மடக்கி போட்டு, இவன் இருந்தானா ஆசீர்வாதம் இருக்குது, இவனை மடக்கி போட்டு இவனை வேலைக்காரன் ஆக்கிடலாம் அப்படின்ற ஐடியாவோட அவன் கேட்கறான். ஆனா இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது யாக்கோபு சும்மா அவன் சாப்பாடை சாப்பிடுகிறவனா இல்லை. அவன் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் எல்லாவற்றையும் அவன் செய்கிறவனா இருந்தான். தமிழ்ல சொல்லுவாங்க, விருந்தம் மருந்தம் எத்தனை நாள், அவ்வளவுதான். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனை வீட்டுல பார்க்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சாப்பிடுகிற சாப்பாடு, அந்த ஒரு தட்டு சாப்பாடுக்கு கூட எந்த ஒரு பிரயோஜனம், உழைப்பு, பிரயாசம், அதனுடைய மதிப்பு, தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொண்டு வராங்க, எந்த ஒரு பாரம் இல்லாதபடிக்கு சில பேர் எந்த ஒரு பாரம், பொறுப்பு, வேலைகள், எந்த சுமைகளை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சும்மா இருக்கிறவர்களை கர்த்தர், அது யாராலும் சரி, ஆவிக்குரியவன் ரட்சிக்கப்பட்டவன் சொன்னா கூட சரி, கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை அங்கீகரிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் கொடுக்கிற கட்டளை, ஒருவன் எல்லாரும் பாருங்க, பைபிளை பாருங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்போஸ்தலருடைய கட்டளைகள் இதெல்லாம் அவங்களே சொல்லல,
இந்த பழைய ஏற்பாடு சத்தியங்களுடைய டாக்டரினா தான் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. எனவே கருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது, வேலை செய்யாதிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. கஷ்டப்பட விரும்பாத, வேலை செய்ய விரும்பாத, உழைக்க விரும்பாத அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுல கை வைக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் சோதித்து அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பெண்கள் வீட்டினுடைய காரியங்களை செய்கிறாங்க, ஆண்கள் சில வெளிய வேலைகளை செய்கிறாங்க. அதுபோல ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணணும், செய்து கொண்டே இருக்கணும். அதுக்குன்னு பெண்கள் வெளியே வேலைக்கு போயிட்டு வரணும்னு ஆண்கள் சொல்லக்கூடாது. அவங்க வீட்டில் செய்கிறது, வீட்டை பராமரிக்கிறது எல்லாமே ஒரு நல்ல வேலை தான். வீட்டை சுத்தமாக வைக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, குடும்பத்தை பராமரிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வேலைகள். அதை தாண்டியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேலைகளுக்கு போகிறாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அது பாராட்டக்குரியது. அதே போல ஆண்கள், ஒவ்வொரு குடும்ப தலைவர் சில குடும்பத்தில் பார்க்கும் பொழுது பெண்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சில குடும்ப தலைவர்கள் சும்மா இருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க அப்படி பார்க்கல, சொல்றேன் பொதுவாகவே. அப்படிப்பட்ட சோம்பலான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அம்மா அப்பாவை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு படிச்சு முடிச்சாலும் சரி, சும்மாவே இருந்து கொண்டு நான் இன்னும் படிக்கிறேன், இன்னும் போறேன், இன்னும் அது பண்றேன், இது பண்றேன், அது கத்துக்கிறேன். நோ, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், செய்கிறவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லா விதமான வேலைகள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரியணும். பாத்ரூம் கழுவ தெரியணும், பாத்திரம் கழுவ தெரியணும். சில பேருக்கு அவங்க கேட்டிங்கன்னா, எனக்கு சமையல் செய்தே பழக்கம் இல்லை, பாத்திரத்தை தொட்டே பழக்கம் இல்லை, எனக்கு அது பழக்கம் இல்லை, எனக்கு இது பழக்கம் இல்லை, துணி துவச்சே எனக்கு பழக்கம் இல்லை, வீடு தொடப்பத்தை எப்படி பெருக்கணும்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் பெருசா என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ரொம்ப பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க, ரொம்ப அவங்க மேன்மையாக சமுதாயத்தில் பார்க்கறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒழுக்கத்தை தெரியாம என்ன படிப்பு படித்தாலும் அது பேர் முட்டாள்தனம். படிப்பு என்பதே, எஜுகேஷன் என்பதே ஃபஸ்ட்டு எல்லாவற்றையும் ஹோம் சயின்ஸ், ஒழுக்கங்கள், வீட்டை எப்படி பராமரிக்க தெரியணும்னு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஒழுக்கம் இல்லாதவர்கள். நம்ம கூட திருக்குறள் சொல்றது வாசிக்கிறோம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். ஆமா, முதல்ல எஜுகேஷன் என்பதே ஒழுக்கத்தை, சுத்தத்தை, பராமரிக்கிறத, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்றத, வேலைகளை கற்றுக்கொள்றத, இதெல்லாமே காணப்பட வேண்டும். யாக்கோபுக்குள்ள அந்த தன்மை இருந்துச்சு. அவன் போன அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அவன் சும்மா அவங்க மாமா போட்ட சாப்பாடை சாப்பிட்டுன்னு ஒரு மாசம் உட்காரல. அவன் என்ன பண்றான், உழைக்கிறவனா இருந்தான். அவனுக்குள்ள பல கேடுபாடு புத்திகளா இருந்துச்சு, ஆனாலும் அவன் உழைக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஏசப்பா கூட பாத்தீங்கன்னா, அவர் 30 வயசுல ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வந்துடல ஊழியத்துக்கு. அவர் சிறு வயதுல இருந்து அவங்க அப்பா கிட்ட தச்ச வேலை கற்றுக்கொண்டார். ஏசப்பா ஊழிய செய்யற நாட்கள் நிறைய பேர் அவங்க ஊர்ல நாசரத்துக்கு போயிருக்கும் போது சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா. யோசேப்பு ஒரு தச்சர், ஏசப்பா சொல்றாங்க இவனும் ஒரு தச்சன் அல்லவான்றாங்க. அப்ப ஏசப்பா மேஜரான வயசுல வரும்போது யோசேப் மரிச்சு போயிடுறார். அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா கூட இருந்து தொழிலை கத்து பார்த்து, அவங்க அப்பா மரிச்ச பிறகு அந்த தொழிலை அவர் செஞ்சு 30 வயசு வரைக்கும் கீழே இருந்த 4 தம்பிங்க 2 தங்கச்சிங்க, அம்மா, இத்தனை பேரையும் காப்பாத்தி குடும்பத்தை வழி நடத்தி பிற்பாடு 30 வயசு ஆகும் போது தம்பிங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டு அவர் ஊழியத்தை செய்ய வந்தார். ஹல்லேலூயா. எனவே தேவகுமாரனா இருந்தாலும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டியதா இருந்தாலும், முதலாவது குடும்பத்துல எப்படி வாழ வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேரு ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் இருந்தாலும் இது செய்யலையா அது செய்யலையான்வாங்க. சாப்பாடு போடும்போது எனக்கு இதுக்கு பிடிக்காது, இதெல்லாம் எதுக்கு செய்யுங்கன்னுவாங்க.
அதே போல சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கூட எடுத்து போய் வைக்க மாட்டாங்க. அதுக்கு கூட அந்த ராஜாக்களுக்கு ராஜாத்திகளுக்கு ஒரு வேலைக்காரர்கள் தேவை. வீட்டில் யார் வேலைக்காரங்க? பெத்தவங்க தான் வேலைக்காரங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் என்ன பண்றார்? அருவருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடு, எனக்கு அது வாங்கி கொடு, எனக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடு. ஏன் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஃபோன் போதாது சில பேருக்கு, 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபோன். ஏன்னா இவங்க ரொம்ப உழைச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களுடைய மைண்ட் செட் சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுடணும். ஃபஸ்ட்டு நம்மளால என்ன பிரயோஜனம் குடும்பத்துக்கு அதை பார்க்கணும். அடுத்ததான் வாய் கூசாமல் கேட்க முடியும். எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் பெருசாக வளர்ந்துட்டாலும் எல்லாமே எனக்கு பண்ணிடு, செஞ்சிடு, பண்ணிடு, இது வாங்கி கொடு, அப்போதான் எனக்கு இது வாங்கி கொடுத்தா தான் வேலைக்கு போவேன், எனக்கு இது வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இது மாதிரி சில பேர் பெரிய பெரிய அளவில் வளர்ந்தா கூட இன்னைக்கு அறிவில்லாதவர்களாக என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் குழந்தைய போல சின்ன பசங்க அடம் பிடிக்கும், எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு. நல்லா பெருசாக வாழ்ந்துட்டா கூட எந்த பிரோஜனம் இல்லாமல் இது வாங்கித்தான் அது வாங்கித்தான் என்ன பண்ணக்கூடாது? அடம் பிடிக்கக்கூடாது. நம்ம பிரோஜனத்தை உண்டாக்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? எல்லா வேலைகளையும் செய்யணும். ஆம்பளைனா 2 கொம்பு மலைக்கல, வீட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செஞ்சு தான் ஆகணும். யாக்கோபுக்கு சமையல் கூட தெரியும், எல்லாம் தெரியும் அவனுக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். குடும்பத்தில் பொறுப்பு இல்லாதவங்க, குடும்பத்தின் பாரத்தை சுமக்காதவங்க, குடும்பத்தில் இன்னும் பாரத்தை சுமத்துறவங்க அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, என்ன சோறு? அழகா சொல்றீங்க. அது மாதிரி அந்த சாப்பாடை பார்க்கும்போதே நம்ம ஞாபகம் வரணும், இந்த சாப்பாடு கூட நல்லா இருக்குது, நான் வெறும் சோறா இருக்கிறேன், தண்டை சோறு. அது ஞாபகம் வரணும். நம்மளால பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பலான வாழ்க்கை, எதுவும் செய்யாத வாழ்க்கை, என்னால் முடியல, எனக்கு பலவீனம், அப்படியாச்சு இப்படியாச்சு. சில பேர் காரணம் சொல்லே இருப்பாங்க, ஏன் வேலைக்கு போகல, ஏன் அதை செய்யலை, அதை பண்ணலன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, ஏன்டா அங்கே போகலன்னு கேட்டால் மூடன் சொல்லுவானா, ஐயோ வழியில் சிங்கம் இருக்கும், கரடி வந்துடும், அதனால நான் என்ன பண்ணல அங்கே போகலன்னு வானா. அது மாதிரி ஏதாவது ஒரு பசங்க பிரைஸ், இப்படிப்பட்ட ரீசன்ஸ் எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒழிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே கருமையான தேவ ஜனமே, நாம் வேதத்தின் கற்பனைகள், வேதத்தின் கட்டளைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? பொறுப்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 29:10 வாசிங்க. ராகேல் வரதை பார்த்த உடனே இவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய வல்லமை வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கர்த்தருக்கு உற்சாகம் வராது. சில மாம்சீக உணர்வுல என்ன ஆயிடும்? உற்சாகம் வந்துடும். அதுல என்ன பண்றான்? அந்த ஊர்ல 4-5 மேய்ப்பர்கள் சேர்ந்துதான் அந்த கல்லை தள்ளுவாங்க, செம வெயிட்டான கல். ஆனா ராகேல பார்த்த உடனே இவனுக்குள்ள வந்த பலன் உற்சாகத்துல என்ன பண்றான்னா, ராகேல் கேட்கல, ராகேல் யாருன்னே தெரியாது, இவரை நின்னுகிறார் யாக்கோப். ஆனா இவங்க தான் ராகேல், லாபானுடைய மகள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய தோற்றம், அழகு இதெல்லாம் பார்த்து இவருக்குள்ள ஒரு புது எனர்ஜி வந்தது. இன்னைக்கு கூட நிறைய பேர் செய்யற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல நோக்கத்தோடு செய்யறதல்ல,
நம்ம நன்மையை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற நோக்கம் எப்படிப்பட்டது, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோப் நல்லா உழைக்கிறவன், பொறுப்பா இருக்கிறவன், கஷ்டப்படுறவன் தான். ஆனா அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன சிந்தனைகளும் இருக்கிறத பார்க்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட, அவங்க லாபான் கிட்ட போய் பேசணும். இது மாதிரி எங்க அம்மா அப்பா இது மாதிரி என்னை வந்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அனுப்பி இருக்கிறாங்க, நீங்க எந்த பெண்ணை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க வழக்கத்தின்படி மூத்த மகளை தான் கொடுப்பாங்க. அது பொறுமையா இருந்து தான் பண்ணோம். ஏற்கனவே ஆசைப்பட்டு அவசரப்பட்டு தான் ஓடி வந்திருக்கிறாரு. இப்ப திருப்பி என்ன பண்றாருன்னா, இவரே எடுப்புல என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட மாம்ச சிந்தனையில போறாரு. கட்சியில பாத்தீங்கன்னா அந்த ராகேலை திருமணம் பண்ணுவதற்கு 7 வருஷம் வேலை செய்யறாரு. கட்சியில பார்த்தா ராகேல் கிடைக்கல. திருப்பி ராகேலை திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி திரும்பி 7 வருஷம் செய்யறான். யாரு? அவங்க மாமா. இது மாதிரி 14 வருஷத்தை எதுல போயிட்டு தொலைக்கிறாரு? மாம்ச சிந்தனையிலேயே போயிட்டு தொலைச்சு போடுறாரு. ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நம்ம செய்யற விஷயம் எப்படிப்பட்டது என்பதல்ல, எந்த நோக்கத்தோட செய்யற. நீதிமொழிகள் 24:9 வசனத்தை வாசிங்க. தீய நோக்கம் பாவமாம். எல்லாரும் சொல்லுங்க, தீய நோக்கம் பாவமாம். நாம என்ன வேணா செய்யலாம், நன்மை செய்யலாம், எது வேணா செய்யலாம். ஆனா நம்ம நோக்கம், எந்த நோக்கத்தோடு செய்கிறோம், எந்த நோக்கத்தோட பேசுகிறோம், எந்த நோக்கத்தோட பழகிறோம், அது கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ராகேல் வரதை பார்த்த உடனே இவரை என்ன பண்றாரு, குடுகுடுன்னு ஓடி அவ்வளவு பெரிய கல்லை இவரை எனர்ஜில என்ன பண்றாரு, புடிச்சு தள்ளி போட்டு அவங்க கிட்ட வரதுக்கும் இவர் தண்ணி ஏத்து இறைக்கிறார். கால்வாயில எடுத்து ஊத்தி 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 என்ன பண்றாரு, இறக்கிறார். இந்த அம்மா நினைக்கிறாங்க, யாரோ வந்துக்கிறாங்க போல, வழி போக்காரு, பரவாயில்ல, நல்ல பலசாலியா இருக்கிறாரு, நல்ல திறமையா இருக்கிறாரு இவங்க நினைக்கிறாங்க. எல்லா ஆடுகளும் தண்ணி காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நான் யாரும் இல்லை, உங்க அத்தை யாரு, ரெபேக்காளுடைய மகன் தான், உங்க அப்பாவுக்கு மருமகன். அதாவது என்ன பண்றாரு, மருமகன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்பெல்லாம் அவர் சொல்றார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது யாக்கோபனுடைய நோக்கம் என்னன்னா, ராகேலுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். தண்ணி காட்டுறது ரெண்டாவது தான். இவர் செய்யற செயல் மூலமாக ராகேலுடைய மனதை அவர் கவர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களை கவர்ந்துடணும், அவங்கள கவர்ந்துடணும் என்ற நோக்கத்துல என்ன பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட தீய நோக்கத்துல நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. எனவே நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று எந்த ஒரு கஷ்டமான வேலையை செய்யறதுக்கு முடியாது. சிரமமான வேலைகள், கஷ்டமான வேலைகள், எதையும் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதை செய்தும் பழக்கம் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. எட்ட உடனே நான் அப்படி பாடிடணும், நான் இப்படி மைக்க பிடிச்சிடணும், நான் அது செஞ்சிடணும், நான் அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, நிறைய இமேஜினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தொடப்பத்தை எடுத்து சர்ச்சை பெருகிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலைகளை கர்த்தர் செஞ்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏற்ற எடுப்புல நான் கவனத்தை ஈர்க்கத்தக்கதான விஷயத்தை மட்டுமே நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவனுடைய கவனங்கள் இருக்கும். இது எல்லாமே யாக்கோபுக்குள்ள இருந்த ஒரு தீய நோக்கமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க, தனிமையில ஜெபம் பண்ண மாட்டாங்க, எல்லார் மத்தியிலையும் ஜெபம் பண்ண விரும்புவாங்க, மாயக்காரர்கள் போல. தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்டுல ஜெபம் இருக்காது, ஆனா வெளியரங்கத்துல ஜெபிக்க சொன்னா 20 நிமிஷம், அரை மணி நேரம், 5 நிமிஷம், ஒரு குறிப்பு கொடுத்து 5 நிமிஷம் கருத்தோட ஆவியோட ஜெபிங்கன்னா இவங்க ஜெபம் பண்ணா 20 அரை மணி நேரம் ஓடிடும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்க சொன்னா தூக்கம் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக நிறைய விஷயம் செய்வாங்களே தவிர மற்றபடி அவங்க வாழ்க்கையில உண்மை நிலவரத்துல அது காணப்படாது. ஹல்லேலூயா. அதே போல சில பேர் நல்லா தான் பைக் ஓட்டுன்னு இருப்பான், யாராவது ஒருத்தரை பார்த்துட்டா போதும் அப்படின்னா
எல்லாமே ஒரு கேவலமான மட்டமான ஒரு புத்தி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா போகலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு முறுக்குவான் முறுக்குவான் முறுக்குவான், 5 நிமிஷம் முறுக்குவான் அங்கேயே. ஏன்னா பாரு 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 என்ன பாரு அப்படின்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரிலாம் நிறைய பேர் கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக, இதெல்லாம் ஒரு பாவம். இதெல்லாம் பாவமானு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் நல்லா போயின்னு இருப்பான், டக்குன்னு சில பேர் பார்த்துட்டு அப்படியே வளைஞ்சு கிழிஞ்சு வேகமா போயிட்டு எங்கேயாவது போய் விழுந்துருவான். ஒருத்தர் அது மாதிரி தான், எல்லாமே அப்படியே பெரிய ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுன்னு இதெல்லாம் பண்ணு வந்துட்டார். பேக்கெல்லாம் மாட்டிக்கின்னு, நல்லா காஸ்ட்லியான பேக்கெல்லாம் மாட்டிக்கின்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன வித்தியாசமா இருக்கிறீங்க, டிஷர்ட்லாம் எல்லாமே போட்டுக்கின்னு, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கின்னு டைட்டாக நல்லா இருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு வருவார். ஆனால் திடீர்னு மாறிட்டார். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் புதுசாக வருவாங்க, இவரை பற்றி தெரியாது, கொஞ்சம் அப்படியே ஓட்டல, யார்கிட்டே கடன் வாங்கிட்டார். புல்லட் இதெல்லாம் வாங்கிட்டு ஆறாவதெல்லாம் முடிஞ்சு எடுத்து ஒரு 5 செகண்ட் தான் போயிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் மோதி செவுட்டி உழுந்து பனின்னு பேண்ட்லாம் தார்த்தாரா கிழிஞ்சி முகத்துல கையிலலாம் அடி வாங்கி ரத்தம் ஊற்றி அவரை வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். இது மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவனத்தை ஈர்ப்பதற்காகவே சில விஷயத்த செய்வாங்க. இது அத்தனையுமே பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும், தீய நோக்கம் அத்தனையுமே பாவம் தான். அல்லேலூயா. எனவே யாக்கோபுக்குள்ள இருந்தது அவளுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட ராகேலுடைய கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எனவே ஃபர்ஸ்ட் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று செய்கிற அத்தனை விஷயமே நமக்கு நல்லதா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பதாக அது பாவமானது. ஹல்லேலூயா. இந்த செகண்ட், ரெண்டாவது இந்த காரியங்கள் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவன் உணர்ச்சி பெருக்கினாள். ராகேல் ஐயா கொஞ்சம் அந்த கிணத்தெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, பிடிச்சி கொஞ்சம் தள்ளி எங்களுக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு கேட்கவே இல்லை. அவ கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், உணர்ச்சி பெருக்கல, எமோஷன்ல. விசுவாச மக்கள் எப்பவுமே எமோஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்க கூடாது. உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. உணர்ச்சிகள் என்பது டக்குன்னு கோச்சிக்கிறது, டக்குன்னு ஒரு விஷயம் வந்தா உடனே அழுவுறது, டக்குன்னு மூடு சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு கொலை பண்ணுவான், ஆனால் கொலை பண்ணுறதுக்கு அப்புறம் சிந்திச்சு பார்ப்பான், ஐயோ இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இப்படி பண்ணிட்டானா அப்படின்வாங்க. ஏன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் எமோஷன்ஸ், அதுக்கு பேர் தான் உணர்ச்சிகள். சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே உணர்ச்சி பொங்கிடும், அப்படியே பட்டாம்பூச்சிகள்லாம் சிறகடிக்கும் சில பேருக்குள்ள. இது மாதிரி எமோஷன்ஸுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கவே கூடாது. இது எல்லாமே மாயையானது. நம்ம சங்கீதத்துல யோனா வாசிச்சோம், பொய்யான மாயைகளை, பொய்யான மாயை இதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி மனசுக்குள்ள வந்துட்டு உடனே மறைஞ்சு போயிடும். டெம்பரரி திங்ஸ் தான் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே. இந்த எமோஷன்ஸுக்கு, இந்த உணர்ச்சிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ராகேல் கேட்கல, இவரே கடா முடான்னு அந்த உணர்ச்சியில் என்ன பண்றாரு, இவரு இறங்கி அந்த காரியத்தை செய்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வசனம் அவனுடைய செயலை சொல்லுது, வாசிங்க. வசனம் ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்லுது, யாக்கோபு அவ்வளவு ராஜரிகமா இருந்தாலும் அவன் தன்னுடைய இமோஷன்ஸ், அந்த உணர்ச்சிகளுக்கு என்ன பண்றான், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு பெண்ணுக்காக, வாசிங்க அத, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, என்ன கேட்டா ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் உழைக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. அவங்க மாமாவே கேட்கிறார், உனக்கு என்னப்பா சம்பளம் வேணும்னு கேட்கிறார். உடனே சொல்றாரு, நான் ராகேலுக்காக 7, இவளே சொல்றார், எத்தவங்க ஊத்தன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு மதி மயங்கி போயிடுச்சு. உங்களுடைய இளைய குமாரத்திக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன்.
இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு என்ன பண்றான்னா, என்ன பண்றானே தெரியல சில பேருக்கு. சில பேர் ஆசை இச்சையில மைக்கி போட்டு தாறுமாறா ஓட்டுன்னு இருக்கிறான் வாழ்க்கைய. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான தேவனுடைய பாதைக்கு, தேவனுடைய வழிகளுக்கு நம்ம திரும்பி வர வேண்டும். ஏற்கனவே ஏமாத்தி தான் பராஜயிச்சா வந்திருக்கிறான். கட்சியில இந்த ஆசைகள்ல போய் விழுந்து இவனே சொல்றான் 7 வருஷம் செய்யறேன். இப்படியாக அவனே அவன் வாயில சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் சொல்றது, ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஏன் அதை சொல்லுதுன்னா, யாக்கோபு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றவனா இருந்தாலும் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அவன் தன்னைத்தானே அடிமையாக்கி கொள்ளுகிறான். தன்னைத்தானே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் அடிமைத்தனம், ஏன் கஷ்டம், ஏன் கவலைகள் என்றால், நமக்குள்ள எழும்புகிற சில உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாகியே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் புறம்பாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில சபையில பார்க்கும் பொழுது சில பேர் ஊழியம் செய்ய வருவாங்க. ஏன் ஊழியம் செய்ய வருவாங்கன்னா, அவங்க விரும்புறவங்க அந்த ஊழியத்துல பங்கேற்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்களும் சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. சில சபையில கொயர்ஸ்ல பாடுவாங்க. சில பேர் நானும் வரேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அதுல அவங்க விரும்புகிறவர்கள் இருப்பார்கள். அது மாதிரி நிறைய இடத்துல சபைய தீட்டான விஷயமா பயன்படுத்தக்கூடாது. தீட்டான விஷயமா சபைக்குள்ளே இருந்துக்கின்னு தகாத காரியங்களை, 2 ஆண்கள் நீங்க பேசுறீங்களான்னு சொல்லி, வாலிபத்தில் இருக்கிற ஆண்கள் நீங்கள் பேசி கொண்டாலும் சரி, வாலிபத்தில் இருக்கிற பெண்கள் பேசி கொண்டாலும் சரி, அவங்க என்ன பார்த்தாங்க, இவங்க என்ன பார்த்தாங்க, இவங்க எனக்கு இது பண்ணாங்க, டெக்ஸ்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, மண்ணாங்கட்டி பண்ணாங்க, இது மாதிரிலாம் குப்பை தொட்டி கதைகளை என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பேசவே கூடாது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். தேவையில்லாத குப்பை தொட்டில் போடுற கதை. நம்ம என்ன பெரிய உலக அழகியா, என்ன பெரிய உலக அழகனா, நம்மளை விட்டு ஆலையிலையா உலகத்துல? இதெல்லாம் நினைக்க கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க தான் இருப்பாங்க சில பேர் உலகத்துல. திருமணம் ஆன பிறகு எட்டி உதைக்கப்படுவார்கள். என்ன பண்ணுவார்கள்? அது மாதிரிதான் உலகம். அதனால இந்த வாலிபத்துல எழும்புகிற எமோஷன்ஸ், உணர்ச்சிகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, பெரிய மதிப்பளிக்க கூடாது. அடக்கமா இருக்கும். ஆண்டவரே, நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்திருக்கிறீர், நான் ஏன் காலத்தை மிஞ்சி நான் ஏன் ஓடணும் ஆண்டவரே? வசனம் சொல்லுது. அவர் அதினதின் காலத்துல நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடி கோடி கணக்கானவங்க வாழ்ந்தாங்க, தேவ ஜனங்கள். அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் விட்டாரா? பயந்தவங்களுக்கு அழகா நடத்தினார். அதே போல நம்ம வாழ்க்கை அதினதின் காலத்துல கர்த்தர் அழகா நடத்துவார். நம்மளே என்ன பண்ணக்கூடாது, முந்திரி கோட்டை மாதிரி போயிடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அடக்கணும். தேவையில்லாத தகாத டாக்கிங்ஸ், அப்படிப்பட்ட பேச்சை கேட்கறதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட எப்பவுமே இதே கதையை பேசுறவங்களை ஃபர்ஸ்ட் விட்டு விலகுங்க. இதே கதை கேட்கவும் விரும்பாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகள், சில திருமணமானவங்களும் இப்படிப்பட்ட இதுல இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கின்னு, மெசேஜ் பண்ணிக்கின்னு, பேசிக்கின்னு, பார்த்துக்கின்னு, இந்த எல்லா குப்பை தொட்டி புத்தி என்ன பண்ணணும்? ஒழிச்சு போடணும். கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் அமைத்த ஃபேமிலி, இதுல கட்டுவப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். இதுக்கு மிஞ்சின விஷயத்த எல்லாத்தையும் குப்பையா தூக்கி போட்டுடணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறிவில்லாமல் அவங்க வாழ்க்கையில சங்காரமாகிறார்கள். எல்லாவற்றையும் ஒழித்து போட வேண்டும். அல்லேலூயா. எனவே எதை செஞ்சாலும் சரி, தேவன் நாமத்துக்கு மகிமைக்கென்று நம்ம செய்யணும். தேவனுடைய சபையை ரொம்ப பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். கர்த்தர் எங்களுடைய அவர் செவி வைக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ஜபத்தில் ஆண்டவர் சொல்றார், என் செவி என்னாலும் இங்க இருக்கும். நீ சபைக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயத்த பேசிக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு இருந்தனா, ஆனா கர்த்தரே உன்னை என்ன பண்ணுவார்? கையை வச்சிருவார். ஜாக்கிரதையா இருக்கணும். அது எல்லாத்தையும் இந்த கத்திரிக்காய் கதைகளை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஓரம் கட்டணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 7:23, நீங்கள் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில சொந்த பந்தம், மாமா, அத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சிகள் அடிமையாடுறாங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாடுறாங்க. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் எதுக்கு லட்சமா வாங்கி செலவு பண்ணணும்? ஒரு பிள்ளை வயதுக்கு வந்தா எதுக்கு அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி
அதுக்கு லட்சங்களை வாங்கி செலவழித்து அவன் போடுற ஒரு கம்மலுக்கு ஒரு மூக்குத்திக்கு அவன் எதாவது ஒன்று சொல்லுவான், இதை பூசணும் அதை பூசணும். இது எல்லாமே விக்கிரக தெய்வர்கள், விக்கிரகத்தினுடைய பெண் தெய்வங்களுக்கு அடையாளம். இதெல்லாமே அதை பூசுறது முழுவது எல்லாமே நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க. விக்கிரக பெண் தெய்வங்களோடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதெல்லாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் பண்ணி காது குத்துறதுக்கு எதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன்? அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனே தேவையில்லை. அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனே தேவையில்லை. ஓட்ட போடுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். சில பேர் அதுக்கு போயிட்டு கடனை வாங்கி நான் செஞ்சே ஆகணும்னு போறீங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாத உங்க சொந்த பந்தங்கள் வைக்கிற எந்த விழாக்களுக்கும் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறத தவறுங்க. நீங்க போய் நிக்க கூட நிக்காதீங்க. அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இதெல்லாமே என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒழிக்கணும். இப்படியாக சொந்த பந்தங்களுக்காக அந்த உணர்ச்சி வயப்பட்டு, ஐயோ நம்ம செய்யலனா ஏதாவது நினைச்சிடுவாங்களே, நம்மளை நாளைக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லி இப்படி என்ன பண்றாங்கன்னா எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வாங்க. அத்தை மாமா சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை விட்டு விலகாதபடிக்கு அவர்கள் காணப்படுவார்கள். இதெல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவுதான் மண்டையில சத்தியத்தை ஏத்தி விட்டாலும் செய்யறதுதான் என்ன பண்றாங்க, சில பேர் செய்யறாங்க. அதெல்லாம் ஒழியணும். நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. இதெல்லாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் பூசிங்க கீசிங்கெல்லாம் இருக்க மாட்டோம். இது மாதிரிலாம் பெரிய விழா எடுத்து இதுக்கு கொட்டுன்னு கொட்டியெல்லாம் பண்ண மாட்டோம். சிம்பிளா என்ன பண்ணுவோம், ப்ரேயர் வைக்கலாம், அவ்வளவுதான். சபையில கூப்பிட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவ்வளவுதான் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதை ஒரு விக்கிரகமாக்கி அதை இது பண்ணி திருமணத்துக்கு முன்னாடி சில பேர் அடிக்கிற கூத்து இருக்குது, சில குழந்தைங்க பிறந்தா சில பேர் அடிக்கிற கூத்து இருக்குது. எல்லாமே விக்கிரக சம்பந்தம். இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த உணர்ச்சிகளிலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியேற வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில பேர் தாங்கள் நேசிக்கிறவங்க கிட்ட விடிய விடிய பேசுறது, ஆனா கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்க எதை கேட்டாலும் உடனே போயிட்டு செய்யறது சொல்றேன் வாழ்க்கையில. ஆனா அம்மா அப்பா இதை செய்ப்பா, இதை பண்ணுப்பா, அங்க கூட்டுப்பா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ப்பா, இங்க போனோம்ப்பா, இந்த உதவி செய்ப்பான்னா டைம் இல்லை போ அப்படின்றது. இது மாதிரி எல்லாமே என்ன ஆகுது, உணர்ச்சிகளுக்காக தான் சில பேர் கிரியை செய்யறாங்களே தவிர உண்மையான அன்புக்கு உண்மையான நேசத்திற்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதில்லை. இதெல்லாமே யாக்கோபுக்குள்ள இருந்த ஒரு அந்த சுபாவத்தினுடைய தன்மைகளா அது காணப்படுகிறது. எல்லாம் மாறும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். ஆதியாகமம் 29:20. ஏன் இதெல்லாம் சொல்றான்னா வசனம் அதுல தெளிவா சொல்லுது. ராகேலின் மேல் இந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் போனதே தெரியலையாம். அப்ப யாக்கோபு அந்த முதல் 7 வருஷம் அவன் வேலை செஞ்சது தன்னுடைய உணர்ச்சிகளால். எதுக்காக வேலை செஞ்சான்? உணர்ச்சிகளுக்காக வேலை செஞ்சான். ஆனா 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அடுத்த 7 வருஷம் ரொம்ப டென்ஷனா போகுது. அடுத்த 7 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கடைசி 7ஆவது வருஷத்துல தான் ராகேலுக்கு பிள்ளை வருது. அப்பதான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறா. இந்த 7 வருஷம் முடிஞ்சு ராகேலை திருமணம் பண்ணி அடுத்த 7 வருஷமும் பாத்தீங்கன்னா எரிபொறியா தான் இருக்குது. எந்த ராகேலை நேசிச்சானோ அந்த ராகேல் யாக்கோபை பார்க்கும் போதெல்லாம் எரியறா. எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா செத்து போறேன், செத்து போறேன், செத்து போறேன். இதேதான் ஓடுது கதை. நரகமாகவே வாழ்றான். அப்படியாக இருக்கிறாள். இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு
தேவன் அல்லவோன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நான் யாக்கோபுக்கும் கோபம் வருது. அடுத்த 7 இயர்ஸ் இவ இதே மாதிரி நச்சரிக்கிறா, இவன் டென்ஷன் ஆகிறான். இப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற பண்ணுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆரம்பத்தில் வேணா நல்லா இருக்கும், ஆனா பிற்பாடு எரி பொறியோட, கோபத்தோட, டென்ஷனோட. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 வருஷம் நடக்கிற விஷயம் நான் சொல்றது. இதெல்லாம் மைனிட்டா வாசிக்கும் போது நம்மளுக்கு புரியும். இப்படியாக அவன் அடிமைப்பட்டு வாழுகிறான். எனவே தேவ ஜனமே, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில சமாதானம் தங்கி கொண்டே இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் ஏதாவது பேசிட்டார், நான் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், நான் இனிமேல் என் வாழ்க்கையை மாற்ற போறேன், செய்ய போறேன், பண்ண போறேன் அப்படின்னு வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு சில கூட்டத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீன்னு கேட்ட உடனே எல்லாரும் கையை தூக்கிடுவாங்க. ஆனா அதோடு முடிஞ்சிடும், அந்த உற்சாகம் அப்படியே போயிடும். ஜபத்தை விட்டுருவாங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுருவாங்க, திரும்பியும் பழைய பாவத்தையே செஞ்சு இருப்பாங்க. நிறைய கிறிஸ்டியானிட்டியில உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஜபத்தை முடிச்சிட்டு பாருங்க, இந்த வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் விட்டு ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவரேன்னு உணர்ந்து ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க, அப்படியே கத்தி கதறி பக்திமான் மாதிரிலாம். ஆனா முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதே கெட்ட வார்த்தை, அதே கேவலமான வார்த்தை, இதே தான் பேசின்னு இருப்பாங்க. இது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்ட பக்தி. உணர்ச்சி வசப்பட்ட பக்தி இருக்குது, உணர்வு பூர்வமான பக்தி இருக்கிறது. எனவே நாம அதுலயும் நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எனவே ஒரு மனுஷிக்காக அவ்வளோ சிரமம், அவ்வளோ பாடு, வெயில்ல, மழையில, குளிர்ல எல்லாத்துலையும் நினைஞ்சி அவ்வளோ கஷ்டப்படுறான் 7 வருஷம். அந்த உணர்ச்சிக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஒரு சின்ன வார்த்தை ஆண்டவர் கடிஞ்சு பேசிட்டா உடனே கோச்சிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை இதெல்லாம் மாத்துன்னு சொன்னா உடனே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் திட்டா சத்தியத்தை கை கொள்ளணுமே, பொறுமையா இருக்கணுமே, மன்னிக்கணுமேன்னு போக மாட்டாங்க, உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா சில வெளிநாட்டுல போய் பாருங்க, சில இடத்துல போய் பாருங்க, எஜமான்க திட்டினா கூட மூச்சை புடிச்சுக்கின்னு, கையில வாழ்க்கையை புடிச்சுக்கின்னு அந்த வேலையை செய்வாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஏன்னா இந்த அந்தஸ்து அடையணும், இந்த உயர்வு வரணும், இது அடையணும், இந்த ஆசீர்வாதத்தை பெருகணும்னு சொல்லி அந்த உலக பிரகாரமான விஷயத்திற்கு சில பேர் ரொம்ப வேலை செய்யற இடத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணாலும் நின்று செய்வாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது பொறுமை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட எல்லா தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக தியாகம், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. மத்தேயு 13:20 ஆண்டவர் சொல்றார், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கற்பாறை நிலம்னா ரொம்ப ஆழமான மண் இல்லாத இடம். சீக்கிரமா மண்ணு கம்மியான ஆழத்துல போட்ட விதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வெளியே வந்துடும். ஆனா ஆழமா போட்ட விதை கொஞ்சம் லேட்டா தான் முளைய வெளியே தெரியும். ஆனா அது நல்லா நிலைச்சு நிற்கும். மேலோட்டமா போடப்பட்ட விதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து நல்லா பசன்னு வரும், டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஏன்னா கீழே மண்ணுக்குள்ள வேறு முள்ள. அதே போலதான் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற அத்தனை வாழ்க்கையுமே கொஞ்ச காலம்தான். ஆனா கர்த்தருக்குள்ள, சத்தியத்திற்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள ஆழமாக கர்த்தருக்காக வாழ்கிறவங்க வாழ்க்கை நிலைத்த வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ரூத் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரூத் பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்தின் பெண்ணா இருந்தாலும் அவங்க மாமி புருஷன் இறந்து போயிட்டான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க வயசான மாமியார் கூட என்ன பண்றா, உங்க கூட இருப்பேன்
அப்படின்னு சொல்லி வரா. உங்க தேவன் தான் என் தேவன், உங்கள் தேசம் தான் என் தேசம், உங்களுடைய இனம் தான் என்னுடைய இனம் என்று சொல்லி தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்து வரா. அதுதான் உணர்வு பூர்வமான ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உணர்ச்சி பற்ற விசுவாச வாழ்க்கையில உணர்வு பூர்வமான ஒரு விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. ரூத்து 1:16-17-18 குறிச்சிக்கோங்க, வாசிக்க வேணாம், அதுல இருக்கும் நான் சொன்னது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். The last thing, யாக்கோபு இந்த செயலை செய்ததுனால தன்னை மேன்மையாக காமிச்சான். 4-5 பேர் சேர்ந்து செய்யற செயலை இவன் ஒருத்தனே செய்யறதுனால அவன் என்ன செய்யறான்னா, எவ்வளவு பலசாலி பார், எவ்வளவு பெரிய மேன்மையானவன் பார். யாருக்கிட்ட காமிக்கிறான்? ராகேல் கிட்ட காமிக்கிறான். மேன்மையாய் தங்களை காண்பிக்கிற செயலாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆண் என்ற அந்த அழகையும் தன் பலத்தையும் அவன் காண்பிக்கத்தக்கதான் இந்த காரியத்தை செய்யறான். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களை போல எப்பவுமே சில பேர் மற்றவங்க பார்க்கிற விதமா ஆண்டவரே சோத்திரம், கர்த்தாவே சோத்திரம், ஆனா வீட்டுல வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. மற்றவங்க பார்க்கிற விதத்துல கர்த்தாவே சோத்திரம், சும்மா பேசினுக்கும் போது கூட சொல்லி கர்த்தாவே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில 1 மணி நேரம் கூட கர்த்தர் சமூகத்துல இருக்க முடியாது. பரிசுத்தவான்களை போல காட்டி கொள்றது, நபர் எவ்வளோ உபவாசம் எடுக்கிறேன் பார், நபர் சாப்பிடாம இருக்கிறேன் பார், இப்படிலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க. இரு, ஜெபம் பண்ணு, உன்னுடைய குற்றத்தை மாற்றுறதுக்காக தான் உங்க ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், அது என்ன பண்ணாது பெருசா காமிக்க கூடாது. அதே போல சில பேர் மற்றவங்க பார்க்கிற விதமா தான் அந்நிய பாஷை, ஆவி நிறைவு எல்லாமே இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபத்துல ஒண்ணுமே இருக்காது. இப்படிப்பட்ட வெளியரங்கமான ஒரு பக்தி, இப்படி காரியங்களை செய்வது, இது எல்லாமே ஒரு மேன்மையாய் நம்மளை காண்பித்துக் கொள்ளுகிற ஆவிக்குரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளை விட்டு மாறும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில பேர் எப்ப பார்த்தாலும் பாருங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அப்படியே அது நடந்துச்சு பாருங்க அப்படின்வாங்க. சில பேர் பேச ஆரம்பிச்சாலே பாருங்க ஒரு சொப்பனம் கண்டேன், இது எப்படி ஆச்சா, அடுத்த நாள் அப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதே தான் பேசின்னு இருப்பாங்க. வசனம் தெரியாது, சத்தியம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இதே சொல்லுவாங்க. அதே போல சில பேர் நான் ஜபம் பண்ண பாருங்க, அவங்க மேல அப்படியே அந்த வல்லமை இறங்கிடுச்சு, அப்படியே வல்லமை இறங்கிடுச்சு, அப்படியே அவங்க சுகமாயிட்டாங்க, அப்படியே இது ஆகிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதே சொல்லிருப்பாங்க சில பேர். இப்படிப்பட்டவங்க எல்லாருமே தங்களை மேன்மையாய் காண்பித்துக் கொள்வதே அன்றி தங்களை உண்மையாய் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறவங்க அல்ல. ஹல்லேலூயா. எனவே இதெல்லாம் நம்ம ஒழியணும், ஒழிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேர் விசுவாச மக்களை திருமணம் செஞ்சதுக்காக கொஞ்சம் அப்படியே சபைக்கு வர்றது, பண்றது, போறது, சில பலவீனம் வந்துட்டா, சில சூழ்நிலை மாறிட்டா, சில விசுவாச பிள்ளைகளை திருமணம் செய்யணும்னா சில ஆணோ சில பெண்ணும் சரி அப்படியே கொஞ்சம் சபைக்கு வருது, ஒரு 3 மாசம் 4 மாசம், கல்யாணம் முடிஞ்சோடனே அவுத்து விட்ட மாடு மாதிரி சபைக்கே வராம திரியுது. இதெல்லாமே என்னது? ஒரு வெளியரங்கமான ஒரு காரியங்கள். நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் கல்யாணம் பண்றேன் பார், இது மாதிரி மேன்மையை காமிச்சிக்கிறது தான் சில பேர் இருக்கிறாங்களே தவிர உள்ளார்த்தமா இவருடைய பக்திகள் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. எனவே இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தார் அப்படிதான் இருந்தாங்க, நல்ல ஆவிக்குரியவங்க, ஜுவல்ஸ் எல்லாமே கர்த்தருக்காக எடுத்து நல்லா கர்த்தருக்கு என்று எல்லா ஊழியத்தை செய்வாங்க, இணைஞ்சு எல்லாமே பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு யாரோ சொல்லிட்டாங்க, அந்த பெரிய வீட்டில் அந்த பையன் டாக்டர் படிக்கிறான் போல, அவர் நல்ல பெண்ணு தேடுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டருடைய சத்தியம் ஐக்கியம் சபையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பொண்ணையும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அந்த பொண்ணு ஏதோ படிக்கணும்னு நினைக்குது, இவங்க இல்லை இல்லை நீ இதுதான் படிக்கணும், ஏன்னா அந்த பையனை கட்டிக்கணும். இதை படிக்க வச்சு கடைசியில்
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜெல்ஸ் போடுறவங்க இவங்கள எல்லாத்தையும் தூக்கி சரசரமா மாட்டிக்கின்னு விசுவாசத்தை விட்டு கைட்டிட்டோம்னா அதோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அதை நம்ம போடக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ போட்டுக்கிறோம்னா போட்டுக்குங்க, ஆனா ஒன்று பிரதிஷ்டை பண்ணி எடுத்துட்டோம்னா திரும்ப அதை நம்ம செய்யவே கூடாது. திரும்பி எல்லாத்தையும் தூக்கி மாட்டி கீட்டி என்னென்னவோ பண்ணி கட்சியில இவங்க நம்பின விஷயம் நடக்கவே இல்லை. அவங்க குடும்பத்தார் பார்த்தாங்க, கர்த்தருக்குள்ள இவங்க நல்லா இருக்கும்போது ஆசீர்வாதத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சார். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிரதிஷ்டையை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி கிண்ணி மாத்தி சேஞ்ச் பண்ணி போன உடனே ஒண்ணு ஒன்னா அவங்க கையிலிருந்து பறி போச்சு. எல்லா ஆசீர்வாதமும் பறி போச்சு. கடைசியில உடம்புல இருந்த அழகு, உடம்பு வாட்ட சாட்டம், சுகபலன் எல்லாம் உருக ஆரம்பிச்சு. இன்னைக்கு அவங்க போன தீர்மானம், அவங்களுடைய ஆசீர்வாதமும் இல்லை, அவங்க அந்த குடும்பத்தோடு ஐக்கிய வைக்க வேண்டும் என்று செஞ்ச அதுவும் நடக்கல. அவங்க இவங்களை கைட்டு விட்டு அவங்க பாட்டு எங்கேயும் சம்மந்தச்சுன்னு போயிட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களை மேன்மையா காண்பிக்கணும்னு சொல்லி போய் கடைசியில ஒன்றுமில்லாதவர்களா இந்த பூமியில மாறி போகிறார்கள். எனவே தேவ ஜனமே, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாம் யாருக்காகவும் மேன்மையை நாம் படித்துக் கொள்கிற ஜனங்களாய் வாழவே கூடாது. ஹல்லேலூயா. உண்மையான மனசாட்சியோடு கர்த்தருக்காகவே நாம் வாழ வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாக்கோபு நல்ல உழைப்பாளி தான். அந்த உழைப்பை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சில மாம்ச சிந்தனைகள், அவன் செய்த சில செயல்கள் சில மனுஷர்களுக்காக, சில மனுஷிக்காக உணர்ச்சி வசப்பட்ட சில காரியங்களா இருந்துச்சு. அது அவனுடைய வாழ்க்கைய 14 வருஷம், எத்தனை வருஷம் சொல்லுங்க, இவனே போய் வாய் விட்டு மாட்டிக்கிறான். 7 வருஷம் செய்யறான்றான். அதுக்கப்புறம் அவங்க மாமா சொல்றார், இன்னும் 7 வருஷம் நீ செய்யின்றார், அடுத்த மகளை கொடுத்துட்டு. இப்படியாக அவனே 14 வருஷம் அடிமைப்பட்டு வாழ அவன் விரும்பினான். எனவே உணர்ச்சி வசப்பட்ட, தங்கள் பால் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று இருக்கிற, தங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்கணும்னு செய்யற செயல்கள் அத்தனையுமே நம்மளை அடிமைப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இது எல்லாமே நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மேல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செயல் நம்மளை மட்டமாக்குது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி எல்லா கரங்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.